ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் செஃப். இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பராக சுலபமாக வீட்டிலையே சோட்டா பீம் லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். பூந்தி பொரிக்க தேவையில்லை, ரொம்ப சூப்பராக சுலபமான முறையில் கடையில் செய்கிற மாதிரியே ரொம்ப சூப்பரான லட்டு நம்ம வீட்டிலையே செய்யலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடலைப்பருப்பு 400 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா அரிசி கழனி பிடிக்கிற மாதிரி நீங்கள் 3லேருந்து 4 தடவை நல்லா கழனி பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் அது மேலே ஒட்டியிருக்கிற அந்த மாவு மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்துட்டும். அப்போ வந்து நமக்கு லட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா கழனி பிடிச்சிட்டு தண்ணியை ஃபுல்லாக வடிச்சிருங்க. அதுக்கப்புறமே நல்ல தண்ணி ஊற்றி வச்சுருங்க. ஒரு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுருங்க. நல்லா ஊறின பிறகு தண்ணியை ஃபுல்லாக வடிச்சிட்டு இந்த மாதிரி ட்ரையான பதத்தில் மிக்சியில் போட்டு நம்ம அடிச்சுக்கணும். ரொம்ப மாவு மாதிரி அடிச்சிடக்கூடாது. ரொம்ப பருப்பு வந்து முழுசாக குறன்னு இருக்கிற மாதிரியும் இல்லாமல் நல்லா பருப்பு ஃபுல்லாக உடையிற அளவுக்கு நல்லா அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைங்க. அப்போ தான் வந்து எல்லாமே வந்து அரையும். இல்லைன்னா இடையில வந்து சிக்கிரும். ஸோ நம்ம இந்த மாதிரி லட்டு போடும்போது அதிகமாக எண்ணெய் குடிக்காது. அதே மாதிரி ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம கடையில் செய்கிற மாதிரி இருக்கும். பாருங்கள், இந்த பதத்துக்கு நீங்கள் அரைச்சிக்கோங்க. இப்போ கையில் எடுத்து நம்ம இப்படி போடும்போதே நல்லா வந்து உடையும். இப்போ இதை வந்து நம்ம எண்ணெயில் பொரிச்சிக்கலாம். உப்பு சேர்த்துடக்கூடாது. இதை வந்து நீங்கள் நார்மலாக இந்த மாதிரி எந்த ஷேப்பும் தேவையில்லை. இந்த மாதிரி கையில் எடுத்து கிள்ளி நீங்கள் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. எண்ணெயில் வந்து லைட்டாக ஓரளவுக்கு பொரிஞ்சுதுன்னா போதும். அந்த எல்லோ கலர் மாறாமல் இருக்கும்போது நீங்கள் எடுத்துருங்க. ரொம்ப வேக விட்டுட்டிங்கன்னா கலர் சேஞ்ச் ஆயிரும். அப்போ லட்டு வந்து நமக்கு எல்லோ கலரில் கிடைக்காது. இந்த மாதிரி பதத்துக்கு எடுத்துருங்க. இப்போ இதே மாவில் நீங்கள் கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதே மாதிரி போட்டு எடுத்திங்க அப்படின்னா இது நல்ல ஒரு ஸ்நாக்ஸு, டேஸ்ட்டாக இருக்கும். பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். இதை நீங்கள் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ எல்லா மாவுமே இந்த மாதிரி நம்ம பக்கோடா மாதிரி போட்டு எடுத்தாச்சு. இது வந்து வெளியில் வந்து கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே ஆனால் அந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும். நீங்கள் ரொம்ப வேக வச்சிடக்கூடாது. அதோட ஈரப்பதம் லைட்டாக போகிற அளவுக்கு இருந்தால் போதும். ஸோ இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துகிட்டு கொஞ்சம் ஆறின பிறகு மிக்சியில் போட்டு இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. எப்படி நான் வந்திருக்குன்னு ரொம்ப பவுடராக அரைச்சிடக்கூடாது. இப்போ அரைச்சாச்சு. இப்போ நம்ம பாவு ரெடி பண்ணிக்கலாம். 400 கிராம் வந்து எடுத்தோம். அதாவது 4 கப் அளவுக்கு பருப்பு எடுத்தோம் அப்படின்னா எந்த இதில் நம்ம 4 கப் எடுத்தோமோ அதே இதில் 4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. அதாவது 400 கிராம் அளவுக்கு சுகரு. அதுக்கு வந்து 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா வந்து அடுப்பில் வச்சுட்டு கலக்கிக்கணும். ரொம்ப வந்து கெட்டியாகிடக்கூடாது. இந்த மாதிரி நல்லா பாவு வந்து மெல்ட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி லைட்டாக நுரையாக வரும். இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஏலக்காயும் கொஞ்சம் சர்க்கரையும் வச்சு பொடி பண்ணி போட்டிருக்கேன். இது வந்து நல்லா டேஸ்ட்டும் வாசமும் கொடுக்கும். ஸோ நீங்கள் ஏலக்காய் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சிட்டு இந்த மாதிரி பொங்கி வர இந்த மாதிரி நுரைய பொங்கி வர ஸ்டேஜில் உங்களுக்கு கலர் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ரெட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க, ஃபுட் கலர். பசங்க வந்து இந்த கலரில் இருந்துச்சுன்னா தான் லட்டு வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. இல்லைன்னா கடையில் வேணும் அப்படின்னு தான் வந்து நினைக்கிறாங்க. ஸோ அதை வந்து நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக சாப்பிடுவாங்க. ஸோ இப்போ நம்ம கலர்ஃபுல்லாக வந்து அதில் மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மாவை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மாவை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ வந்து நெய் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டு அதில் முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி வந்து கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற மாதிரி வறுத்துக்கோங்க. திராட்சை வந்து இந்த மாதிரி பலூன் மாதிரி ஆகிற மாதிரி லைட்டாக வறுத்துட்டு ஆஃப் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நம்ம மாவு ஃபுல்லாக வந்து பாவில் போட்டு நல்லா பரட்டி வச்சுருக்கோம். இப்போ இதில் வந்து நம்ம நெய்யில் போட்டு வறுத்ததை சேர்த்துக்கலாம். இது கூட உங்களுக்கு பாதாம் ஏதாவது வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா இந்த மாதிரி எல்லாமே ஒன்றோட மிக்ஸ் ஆகிற மாதிரி கரண்டி வச்சு நல்லா அமுக்கி விட்டு கிளறிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னாவே தெரியும் இனிப்பு ஓகேவாக இருக்கான்னு. அப்போ உங்களுக்கு இனிப்பு பத்தலை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சம் பாவு கரைச்சும் இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம செய்யும்போது லட்டு வந்து கெட்டு போகாது. நம்ம நார்மலாக பூந்தி பொரித்து செய்கிற லட்டு வந்து வெளியில் வச்சோம் அப்படின்னா ஒரு 2 to 3 டேஸ்லேயே வந்து ஒரு மாதிரி பூசம் பிடிக்கிற மாதிரி ஆகிடும். சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக வாசமாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா என் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து மறக்காமல் உங்களுக்கு அப்டேட் ஆகும். மீண்டும் இன்னொரு நல்ல ஒரு ரெசிபியில் சந்திக்கலாம். தேங்க்யூ. ஹாப்பி குக்கிங்.